18 முறையும் நடைபெற்ற தேர்தல்களில் முதல் முறையாக தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு கட்சி வெற்றி பெற்றதில்லை என்கின்ற ஒரு வரலாற்றை படைத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். 5,72,155 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருப்பது என்பது முதன்முறையாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதிகள், 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 6 தொகுதிகள், 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 14 தொகுதிகள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 11 தொகுதிகள், 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 3 தொகுதிகள், 50,000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 3 தொகுதிகள் என்கின்ற வகையில் 40க்கு 40 என்கின்ற அந்த இடங்களை வென்றெடுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை வணங்கி எனது பதிலுரையை தொடங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர்கள் 8 பேர் உரையாற்றி இருக்கிறார்கள். அதில் பெருமதிப்பிற்குரிய பேரவையின் துணைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள் பேசும்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இருதய உள்ளூடுருவி கதிரியக்க ஆய்வகங்கள் கேத்தலாப் என்கின்ற அதிநவீன சாதனம் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே வைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையினை இதற்கு முன்னால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அங்கே மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகிற போது வேலூருக்கு செல்ல வேண்டிய அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நம்முடைய அறிவிப்புகளில் அது இடம்பெறவிருக்கிறது என்பதை தொடக்கத்திலேயே பெருமதிப்பிற்குரிய பிச்சாண்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதேபோல்தான் மன்ற உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்களும் பேசும்போது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் ஒரு கேத்தலா போன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அக்கம்பக்கத்திலே இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த இருதய பாதிப்புகள் ஏற்படுகிற போது சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. சென்னைக்கு வருவதற்குள்ளாகவே அவர்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படுகிறது என்கின்ற காரணத்தை சொல்லி அவரும் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே யார் யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை நிறைவேற்றி தரும் முதலமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திருவள்ளூரிலும் ஒரு கேத்தலா போன்று இந்த நிதிநிலை அறிவிப்புகளில் வரவிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு தி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிற போது மகளிர் இளம் பருவத்தினருக்கு ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி ஒன்று போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது பேசியதாக சொன்னார்கள். அந்த வகையில் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு சென்னை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தோம். ஆனாலும் ஒன்றிய அரசு இது மாநிலம் முழுவதும் ஏன் நாடு முழுவதுமே இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி தடுப்பூசிகளை ஒன்றிய அரசு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால் அந்த திட்டம் மாநிலம் முழுவதும் விரைந்து செயல்படுத்தப்படவிருக்கிறது என்பதையும் அவருக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள் பேசுகிற போது நம்முடைய கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் 2 பெட்-சிடி ஸ்கேன்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் பெட்-சிடி ஸ்கேன் இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கிறது. அது ஏற்கனவே இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அமைவதற்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே பெட்-சிடி ஸ்கேன்கள் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த புற்றுநோயின் பாதிப்புகளை அறிந்த காரணத்தினால் இன்றைக்கு நெல்லை, சேலம், கோவை, காஞ்சிபுரம் என்று இன்றைக்கு 5 இடங்களில் அந்த பெட்-சிடி ஸ்கேன்கள் புதிதாக அமைத்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே இருந்த பெட்-சிடி ஸ்கேன்கள் இன்றைக்கு 7 இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று நெல்லை என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்னொன்றும் கேட்டார். கன்னியாகுமரி ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பெட்-சிடி ஸ்கேன் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ரூபாய் 4 கோடி செலவில் டெலிகோபால்ட் ஒன்று அங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
23 கோடி ரூபாய் செலவில் ஒரு கிரிட்டிக்கல் கேர் பிளாக் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனையை மேம்படுத்தும் பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மன்ற உறுப்பினருடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு ஏற்கனவே நிறைவேறியும் கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்படவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய மதியழகன் மன்ற உறுப்பினர் மதியழகன் பேசும்போது ஊத்தங்கரையில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து கால சிகிச்சை பிரிவு ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலை பெற்று நிச்சயம் அந்த இடத்தில் அது அமைத்து தர வேண்டிய இடம்தான், அது அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி அவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற அந்த அரசாணை பற்றி பேசியிருக்கிறார். அந்த அரசாணை ஏற்கனவே இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வருவதற்கு முன்னாலேயே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது பப்ளிஷ் செய்யப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ARR ரகுமான் பேசும்போது அவருடைய தொகுதியில் துணை சுகாதார நிலையங்களை இணைத்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஒன்றிய அரசிடம் பேசி புதிதாக 25 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வாங்கி இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுமே கூட புதிதாக இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நட்டா அவர்களை நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று சந்திக்கவிருக்கிறோம். சந்திக்கும் போது புதிதாக ஒரு 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான வேண்டுகோள் விடுக்கவிருக்கிறோம். அது வரும்போது நிச்சயம் திரு ARR ரகுராமன் அவர்களுடைய கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது இந்த பெட்டமுகிலாலம் என்கின்ற பகுதியில் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதை சொன்னார்கள். அவருக்கு நன்றாக தெரியும், கடந்த ஓராண்டுக்கு முன்னால் பெட்டமுகிலாலத்தில் போய் ஒரு மலை கிராமத்தில் இதுவரை எந்த அரசியல்வாதியும் வந்ததில்லை, எந்த அதிகாரியும் வந்ததில்லை என்கின்ற ஒரு 8 கிராமங்களுக்கு 15 கிலோமீட்டர் மலை கிராமங்களுக்கு நடந்து சென்று அவளுடைய கோரிக்கையை கேட்டு அங்கே 2 பேருக்கு செயற்கை கால்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அங்கே ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் எடுத்து சொல்லி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கிற அன்றைக்கு அந்த மலை கிராமங்களிலே இருந்த அந்த 2 கால் இழந்தவர்களுக்கு செயற்கை கால்களையும் அங்கே ஒரு புதிய 108 ஆம்புலன்ஸையும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசும்போது சொன்னார், மலை கிராமத்து மக்களை யாரும் இன்றைக்கு கண்டுகொள்வதில்லை என்று சொன்னார். இதெல்லாம் கடந்த காலம். இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகத்தை பொறுத்தவரை 2000 மலை கிராமங்கள் இருக்கிறது என்றால் அதில் நானே இதுவரை 400க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு நடந்து சென்று பார்த்திருக்கிறேன். நிச்சயம் இன்னமும் இந்த ஆண்டும் கூட மீதம் இருக்கிற எல்லா மலை கிராமங்களுக்கும் சென்று மருத்துவ பரிசோதனைகளை அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை செய்யவிருக்கிறோம். அதேபோல் ராமச்சந்திரன் அவருடைய கோரிக்கை இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மலை கிராமங்களில் புதிய மருத்துவமனைகள், மலை கிராமங்களுக்கு தேவையான புதிய இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்பதையும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் குறித்து நான் ஒரு நிமிடம் இங்கு சொல்லி ஆக வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அளித்துக் கொண்டிருக்கிற முக்கியத்துவம், அதனால் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தலைப்பு செய்திகளாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 2021ஆம் ஆண்டுக்கு முன்னால் DME என்று சொல்லப்படுகிற மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தில் நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 48,308 இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு நாளுக்கு நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது 1,07,887 இருக்கிறது. அப்படியானால் 120% கடந்த ஆண்டுக்கு முன்னால் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த நிலை இன்றைக்கு உயர்ந்து 120% கூடியிருக்கிறது. அதேபோல் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தில் இருக்கிற வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 1,32,590 இன்றைக்கு 2,08,460 58% உயர்ந்திருக்கிறது.
பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறையில் இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 3,10,680 இருந்தது. இன்றைக்கு 4,41,836 உயர்ந்து 48% உயர்ந்திருக்கிறது. இந்த அரசின் நோக்கமெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்து மக்கள் அரசு மருத்துவ சேவைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் இன்றைக்கு மலமளவென்று உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மருத்துவ சேவை என்பது நிச்சயம் 100% வரும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த துறையில் 2021 110 அறிவிப்புகளை அறிவித்தோம். 110 அறிவிப்புகளுக்கான அந்த ஆக்ஷன் ரிப்போர்ட் என்பது புத்தகமாக வெளியிடப்பட்டு அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் தரப்பட்டது. 2022 136 அறிவிப்புகளை வெளியிட்டோம். அந்த 136 அறிவிப்புகளுக்கும் ஆக்ஷன் ரிப்போர்ட் புத்தகம் மன்ற உறுப்பினர்களுக்கு தரப்பட்டது. இந்த கடந்த 2023 106 அறிவிப்புகளை அறிவித்தோம். அந்த 106 அறிவிப்புகளுக்கான ஆக்ஷன் புக் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய மேசையின் முன்னாலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்று, இந்த துறையில் முக்கிய நடவடிக்கைகள் குறித்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தக வடிவிலான அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அனைத்து மன்ற உறுப்பினர்களும் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கிய அந்த திட்டம் என்பது, ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கினால் தொடங்கி வைத்த அன்றைக்கு அதோடு மறந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் தொடங்கி வைக்கிற அன்றைக்கு சொன்னது, மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கிற இந்த மருத்துவ வசதி இன்றைக்கு ஒரு பயனாளிக்கு தருகிறேன், 1 கோடியாவது பயனாளிக்கு தருகிற அந்த நல்ல நிலை வர வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, முதல் பயனாளிக்கு அவர் கிருஷ்ணகிரியில் வந்து தந்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கு சித்திரப்பாக்கத்திற்கு வந்து தந்தார். 1 கோடியே 1வது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து தந்தார். அந்த வகையில் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 1,84,280 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் ஒரு திட்டத்தை தொடங்கினார். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்று. இன்னமும் 3 ஆண்டுகள் கூட நிறைவடையவில்லை. அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை உயிர் பெற்றிருப்பவர்கள், விபத்துகளின் மூலம் இன்றைக்கு விபத்துகளிலிருந்து மீண்டு உயிர் பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 2,61,500 பேர். அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை 228 கோடியே 62 லட்சம் ரூபாய். இன்றைக்கு உலகை உலுக்கிக் கொண்டிருக்கிற 2 பெரும் நோய்கள், ஒன்று இதய பாதிப்புகள், இன்னொன்று புற்றுநோய். இதய பாதிப்புகள் என்கின்ற வகையில் இளவயதினருக்கும் அந்த இதய பாதிப்புகள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பேரவையின் அலுவல் நேரம் பேரவையின் அனுமதியோடு நீட்டிக்கப்படுகிறது. துணை சுகாதார நிலையங்கள் 8713, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286, ஆக 10,999 மருத்துவமனைகளிலும் இதுவரை வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு இதய பாதிப்புக்கு முன்னெச்சரிக்கையாக லோடிங் டோசஸ் என்கின்ற அந்த மருந்தை இருப்பு வைக்க வேண்டும் என்று இந்த துறைக்கு அறிவுறுத்தி, அந்த வகையில் ஆஸ்பிரின் 2, குளோபிடோக்ரல் 4, அட்டோவாஸ்டாட்டின் 8 என்கின்ற இந்த 3 மருந்துகளை 14 மாத்திரைகள் அடங்கிய பெட்டகத்தை இன்றைக்கு அந்த இதய பாதிப்பு உள்ளாதவர்களுக்கு முதலிலே தந்த அந்த உயிர்களை காப்பாற்றுகிற அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 8,884 பேர். அதேபோல் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், சிறுநீரகம் இன்றைக்கு டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற வகையிலான அந்த பாதிப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் சிறுநீரக பாதுகாப்பதற்கு, சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு இன்றைக்கு சேலத்தில் காரையாம்பட்டி என்கின்ற ஒரு இடத்தில் 2023 ஜூலை திங்கள் 10ஆம் தேதி ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு எவ்வளவு பொதுமக்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் 56,07,385 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தில் பயன்பெற முடியாத ஆண்கள், இங்கே கூட பேசிய மன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல பெண்கள் இருப்பார்கள், முதியோர் இருப்பார்கள் வீடுகளில். அந்த மருத்துவர்கள் போகிற போது ஆண்கள் முழுமையாக கம்பெனி தொழிற்சாலைகளுக்கு பணிக்கு சென்று இருப்பார்கள். அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் மக்களை தேடி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு திட்டம் 9/1/2024 அன்று தொடங்கப்பட்டது. கடம்பத்தூரில் ஹூண்டாய் மொபைல்ஸ் பிளான்டில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 488 தொழிற்சாலைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 488 தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற 2,94,535 தொழிலாளர்களுக்கு அந்த திட்டம் இன்றைக்கு முழுமையாக போய் சென்றடைந்திருக்கிறது. அதே போல் மக்களை தேடி ஆய்வகம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கேள்வி ஒன்றுக்கு அது பதில் அளித்தேன். திரும்பவும் அதை இங்கே சொல்வதை தவிர்த்துக் கொள்கிறேன். அந்த திட்டம் ஒன்று கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான திட்டமாக தமிழ்நாட்டில் முன்னெடுத்தார்கள். கடந்த கால ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு காலம் அந்த திட்டம் செயல்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டமாக ஆக்கி ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 3 இடங்களிலும், மாநகராட்சிக்கு 4 இடங்களிலும், சென்னையை பொறுத்தவரை 15 இடங்களிலும் என்று சொல்லி ஆண்டொன்றுக்கு 1250 முகாம்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 ஆண்டுகளில் 4042 முகாம்கள் நடத்தப்பட்டு இதுவரை அதன் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் 36,69,326 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள் சொன்னதை போல புற்றுநோய் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழலில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், அங்கே இருக்கிற அனைவரையும் புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் செய்து அதில் பாதிப்புக்குள்ளானவர்களை முதல் நிலை 2ஆம் நிலையில் இருந்தால் காப்பாற்றி விடலாம், 3, 4 என்கிற போது இறப்பை சந்திக்க நேர்கிறது. எனவே முதல் 1, 2 என்கின்ற நிலையில் இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் 2023 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இதுவரை 2,60,218 பேர் கேன்சர் ஸ்கிரீனிங் செய்யப்பட்டு அதில் 76 பேருக்கு தொடக்க நிலை புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் துணை சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிற இடங்கள் கிராமப்புறங்கள், மலை கிராமங்கள். இப்படி மலை கிராமங்களிலும் கிராமப்புறங்களிலும் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கு மாத்திரை இருக்காது, பாம்பு கடிக்கு மருந்து இருக்காது, நாய் கடிக்கு மருந்து இருக்காது. பாம்பு கடித்தாலோ நாய் கடித்தாலோ தாலுகா மருத்துவமனைக்கு போக வேண்டும், வட்டார அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்தை ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பாம்பு கடிக்கான மருந்து ஆன்டி ஸ்னேக் வேணும், நாய்க்கடிக்கான மருந்து ஆன்டி ராபிஸ் வேக்சின் என்கின்ற இந்த 2 வகை மருந்துகள் இன்றைக்கு 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை தொடங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் அதற்கான பிரீமியம் 699, இப்போது பிரீமியம் 849. அதிமுக ஆட்சியில் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000, இப்போது 1,20,000. காப்பீடு தொகை அதிமுக ஆட்சி காலத்தில் 2 லட்சம், இப்போது 5 லட்சம். அதிமுக ஆட்சி காலத்தில் சிகிச்சை முறைகள் 1423, இப்போது 2053. அப்போது எத்தனை மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டது என்றால் 970, இப்போது 1834. பிரத்யேக சிகிச்சைகள் அப்போது 2, இப்போது 8. இந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்பது 1,47,00,000 குடும்பங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான்
2007ஆம் ஆண்டு ஏற்படுத்தி அதற்கான ஆணையம் ஒன்றையும் அமைத்தார். அத்தகைய கலைஞர் அவர்கள் வழியில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று 23/9/2023 அறிவித்தார்கள். 23/9/2023 அரசு மரியாதை செய்யப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தவுடன் கடந்த இந்த ஒரு வருடம் கூட ஆகவில்லை, இதுவரை 199 உடல்களுக்கு இன்றைக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 199 பேரும் இன்றைக்கு இந்த 10-11 மாத காலத்தில் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்து இதன் மூலம் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், எம்ஆர்பியின் மூலம் பணி நியமனம், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற இந்த எம்ஆர்பியின் மூலம் இதுவரை 1021 மருத்துவர்கள் உட்பட 3036 பேர் பணி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பணி நியமனம் செய்யப்படுகிற போதே கவுன்சிலிங்கும் செய்து அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணி ஆணைகளை வெளிப்படை தன்மையோடு தந்து கொண்டிருக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை 3036 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்னமும் நிரப்பப்படுவதற்கு தயாராக இருக்கிற பணியிடங்கள் ஒரு 2553 மருத்துவர்கள், 2250 கிராம சுகாதார செவிலியர்கள், 986 மருந்தாளுநர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்கள், 557 இதர பணியாளர்கள் என்று பல்வேறு வழக்குகளும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு மிக விரைவில் 7412 பேர் இந்த துறைக்கு புதிதாக பணி நியமனம் செய்யப்படவிருக்கிறது. இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், நம்முடைய விஜி ராஜேந்திரன் பேசும்போது சொன்னார், 16 மாத காலத்தில் பொதுப்பணித்துறையின் ஒரு மகத்தான சாதனை என்று எடுத்துக்கொண்டால் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 387 கோடி 6 லட்சம் மதிப்பில் இன்றைக்கு கட்டித்தந்து மிகப்பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வரலாற்றில் ஒரு மருத்துவமனை கட்டி ஓராண்டுக்குள் 3,13,864 பேர் இன்றைக்கு அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த மருத்துவமனையில் இருக்கிற உபகரணங்களை போல் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் எந்த அரசு மருத்துவமனையிலும் அதிலே இருக்கிற மருத்துவ உபகரணங்களை போல எங்கேயும் இல்லை. ரோபோட்டிக் சர்ஜரி எக்யூப்மெண்ட், 1.5 டெஸ்லா பயோமெட்ரிக்ஸ் ஆட்டோ எம்ஆர்ஐ, டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோப், ஹால்மியம் லேசர் போன்ற அதிநவீன கருவிகள், அதிநவீன 3D மூளை அறுவை சிகிச்சை மைக்ரோஸ்கோப் போன்ற இந்த கருவிகள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை. இந்த கருவிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ தேவையை செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்தியாவில் ஒன்றிய அரசு 2 இடங்களில் தேசிய முதியோர் நல மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒன்று எய்ம்ஸிலும் ஒன்று சென்னையிலும். எய்ம்ஸில் அமைக்கப்படும் என்று சொன்னது எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு பிளாக்கில் அமைத்தார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சென்னையில் இன்றைக்கு ஒரு தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் அமைக்கப்பட்டு அது திறந்து கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி தான் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த 5 மாத காலத்தில் அதில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் இன்றைக்கு 54,852 முதியோர் இன்றைக்கு அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடல் நலத்தை காப்பது என்பது இந்த நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற வகையிலான ஒரு திட்டம். நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டோக்கியோவுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு சாலையை பார்த்தோம். ஒரு 8 கிலோமீட்டர் நீளத்திற்கான ஹெல்த் வாக் ரோடு ஒன்றை பார்த்தோம். ஹெல்த் வாக் ரோடு எதற்காக அவர்கள் அங்கே 8 கிலோமீட்டர் அமைத்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, 8 கிலோமீட்டர் நடந்தால் 10,000 அடிகள் வரும். 10,000 அடிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நடப்பது என்பது அவரவர்களுடைய உடல் நலனுக்கு நல்லது என்று சொன்னார்கள். அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் சொன்னோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னார், ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு சாலை இருக்கிறது, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் 38 சாலைகளை அந்த ஹெல்த் வாக் சாலைகளை அமையுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் அந்த சாலைகள் அமைக்கப்பட்டு 4/11/2023 அன்று இளைஞர் நலத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களால் அந்த சாலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நம்முடைய விஷயங்கள் நம்முடைய இந்த துறையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு, இந்த துறைக்கு பெருமை சேர்க்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது.
19/1/2024 முதல் 21/2024 வரை இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்து மக்கள் நல்வாழ்வுத்துறையும் செய்யாத அளவுக்கு ஒரு 3 நாட்களுக்கான பன்னாட்டு மருத்துவ மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மருத்துவத்தின் எதிர்காலம் பன்னாட்டு மருத்துவ மாநாடு. அந்த மாநாட்டில் அமெரிக்காவிலிருந்தும், இங்கிலாந்திலிருந்தும், ஜெர்மனியிலிருந்தும், சிங்கப்பூரில் இருந்தும், கத்தார், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற நாடுகளைச் சேர்ந்த 11,000 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் 28 புகழ்பெற்ற மருத்துவ வல்லுநர்கள் உரையாற்றினார்கள். இந்தியா முழுவதிலும் இருந்து நம் இந்திய தேசத்தைச் சேர்ந்த ஒரு 150 மருத்துவ விற்பனர்கள் கலந்து கொண்டு அங்கே உரையாற்றினார்கள். அந்த மாநாட்டை பொறுத்தவரை ஒரு 625க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கால மருத்துவ ஆராய்ச்சிக்கு இந்த மாநாடு என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த துறைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் கிடைத்திருக்கிற அந்த விருதுகளின் பட்டியலை ஒரு நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம், ஈட் ரைட் சேலஞ்ச் போன்ற இந்த நிகழ்வுகளுக்காக இதுவரை 2 முறை 2 ஆண்டுகள் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்றும் 150 மாவட்டங்கள் கலந்து கொண்டதில் 75 முறை நம்முடைய மாவட்டங்களுக்கும் அந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது. பெண்களுக்கான நவீன கருத்தடை சாதனம் பொருத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் என்கின்ற வகையில் விருது கிடைத்தது. கர்ப்பிணி பெண்களுக்கான ஹெப்படைட்டிஸ் பி டெஸ்ட் செய்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் என்கின்ற அந்த விருது கிடைத்தது. டெலி கன்சல்டேஷன், தொலைதூர மருத்துவ சேவை என்கின்ற அந்த தலைப்பில் இந்தியாவில் தமிழ்நாடு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்று முதல் பரிசு கிடைத்தது. மகப்பேறு சிக்கல்கள், கர்ப்பிணிகளுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகளில் மிக தரமானதாக தமிழ்நாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று இந்தியாவுக்கான முதல் மாநில விருது கிடைத்திருக்கிறது. பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தூதுவர் திட்டத்தில் இந்தியாவில் முதல் மாநிலம் என்று தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. நேஷனல் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்திற்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் என்கின்ற அந்த விருது கிடைத்தது. இறுதியாக அந்த விருது கிடைத்த பட்டியலில் இன்னொன்று தேசிய தர உறுதி நிர்ணயம், நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்கின்ற ஒரு விருது 2012 உருவாக்கப்பட்டது. 2012 இருந்து இதுவரை கடந்த 12 ஆண்டுகளில் நம் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை 614. இந்த 614 கடந்த 2021 வரை அதிமுக ஆட்சியில் இருக்கிற வரை ஒரு 9 ஆண்டுகள் அவர்களுக்கு கிடைத்த விருதுகள் 79. இந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சிக்கு கிடைத்த விருதுகள் 545. 10 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு கிடைத்த விருதுகள் 79. 3 ஆண்டுகளுக்கு இந்த துறைக்கு கிடைத்திருக்கிற விருதுகள் 545. அதே போல் லக்ஷயா என்கின்ற ஒரு விருது, லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அந்த விருது கடந்த 2017 ஆண்டு முதல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அது இதுவரை நாம் பெற்றிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை 84. இந்த 84 அவர்களுக்கு 5 ஆண்டுகளில் கிடைத்த விருதுகள் 29. நமக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைத்திருக்கிற விருதுகள் 55. இந்த வகையில் இந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 3/10/2023 அன்று குஜராத் மாநிலத்தை இன்றைக்கு எல்லோருமே உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த குஜராத் மாநிலத்திலிருந்து மருத்துவ அலுவலர்கள் ஒரு 60 பேர் அந்த மாநிலத்தின் இணை இயக்குனர் மருத்துவர் ராஜேஷ் வைத்யா தலைமையில் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். வந்து 3 நாட்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை சுற்றி பார்த்து விட்டு சொன்னார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு எங்கள் குஜராத்துக்கு வருவதற்கு இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோல் மேகாலயாவிலிருந்து ஒரு 29 மருத்துவர்கள் உயிர்காக்கும் பேறுகால மருத்துவ சிகிச்சைக்கு பயிற்சி பெறுவதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். 29 மருத்துவர்களுக்கு இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்போது அந்த துறையின் அமைச்சர், மேகாலயாவின் அமைச்சர் டாக்டர் மேசல் அம்பரின் லிங்டோ சொல்லிவிட்டு சென்றார், மேகாலயாவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உயிர்காக்கும் உதவிகளை செய்திருக்கிறது, உங்கள் முதல்வருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேற்கு ஆஸ்திரேலியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி ஆம்பர்ட் ஜார்ஜ் சாண்டர்சன் சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 3-4 மருத்துவமனைகளை கட்டமைப்பை பார்த்துவிட்டு எங்கள் ஆஸ்திரேலியாவில் கூட இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இல்லை என்று மனதார பாராட்டிவிட்டு சென்றார். மால்டா குடியரசின் மருத்துவத்துறை அமைச்சர் மருத்துவர் ஜோ எடின் அபேலா என்பவரும் வந்து அவர்கள் மாநிலத்திற்கு நம்முடைய டிஎன்எம்எஸ்சியில் இருந்து மருந்துகளை கொள்முதல் செய்து தருவதை போல எங்களுக்கு செய்து தாருங்கள் என்கின்ற கோரிக்கை விடுத்து சென்றிருக்கிறார். இப்படி
பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை பாராட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைக்கு சமூக வலைதளத்தில் பெருமதிப்பிற்குரிய ஒன்றிய அரசின் முன்னாள் நிதியமைச்சர், பெருமதிப்பிற்குரிய பொருளாதார வல்லுநர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட்டில், ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார்கள். அதில் அவர் சொல்லியிருக்கிற செய்தி 27/6/2024 தேதியிட்ட இந்து தமிழ் தேச பத்திரிகையில் பக்கம் 6 மதுரை அருகில் உள்ள தோப்பூரில் அமைந்திருக்கிற காசநோய் மற்றும் தொற்று நோய்கள் அரசு மருத்துவமனையை பற்றி படித்து உள்ளம் பூரித்தேன். இதன் தலைமை மருத்துவர் 11 ஆண்டுகளில் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை பற்றி அறிந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படி ஒரு அரசு மருத்துவமனையா என்று வியந்து மனதுக்குள் பாராட்டினேன். டாக்டர் காந்தி மதிநாதன் 30/6/2024 அன்று பணி நிறைவு அடைகிறார். அவருக்கு ஈடான அர்ப்பணிப்புள்ள தலைமை மருத்துவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறேன். டாக்டர் காந்தி மதிநாதனை எனக்கு தெரியாது. இப்படி பெருமதிப்பிற்குரிய நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி, இறுதியாக இன்றைக்கு இந்த ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த அறிவிப்புகளுக்கான புத்தகங்கள் எல்லாம் ஆக்ஷன் ரிப்போர்ட்டாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான அறிவிப்புகள் 110 என்கின்ற வகையில் அறிவிப்புகளை வெளியிடவிருக்கிறோம். இந்த 110 அறிவிப்புகளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், திமுக ஆட்சியில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 110 அறிவித்தால் அந்த அறிவிப்புகள் நிச்சயம் செயல்முறைக்கு வரும். கடந்த காலங்களில் 110 அறிவித்தால் மக்களுக்கு அது 111ஆகவே கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு 110 அறிவிப்பில் அறிவித்துக் கொண்டிருப்பதை போல இந்த துறையின் சார்பில் 110 அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். இந்த 110ஐயும் படிப்பதற்கு நேரமில்லை. இது ஒரு 20 மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சுருக்கி ஒரு 20ஐ மட்டும் சொல்லி 2 மணித்துளிகளில் எனது உரையினை நிறைவு செய்கிறேன். அறிவிப்பு: கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இன்றைக்கு குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை 250 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எழும்பூரில் மட்டுமே குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கிறது. அங்க லோடு வந்து அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் டெல்டா மாவட்டத்திற்கு ஒன்றும், சென்னையில் தென் சென்னையில் இன்னொன்றுமாக 250 கோடியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமையவிருக்கிறது. சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று இதுவரை இல்லாத அளவுக்கு பிரத்யேகமான மருத்துவமனை ஒன்று 50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படவிருக்கிறது. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் 6 மண்டல ஆராய்ச்சி மையங்கள் ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படவிருக்கிறது. கருப்பை வாய், மார்பகம் மற்றும் வாய் புற்றுநோய்களை பரிசோதனைகள் மூலம் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்கும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் 27 கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்படும். ஏற்கனவே 4 மாவட்டங்களில் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது இந்த ஆண்டு முதல் 38 மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் செய்யப்படும். அதற்காக 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மற்றும் இரைப்பை குடலியல் ஆகிய 2 புதிய துறைகள் உருவாக்கப்படும். மேலும் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை பிரிவு தேவைகளை மேம்படுத்த 5 அவசரகால மருத்துவ அலுவலர் பணியிடங்களும் தோற்றுவிக்கப்படும். அதேபோல் இன்றைக்கு பிறப்புற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவதற்கு முழுமையான உடற்பரிசோதனை எக்ஸாமினேஷன் அந்தந்த அரசு மருத்துவமனைகளிலேயே செய்யப்பட்டு பிரத்யேக சுகாதார அட்டைகள், இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனை, குழந்தைகளின் உயிர் காக்கும் இந்த சைல்டு ஹெல்த் கார்டு வழங்கப்படவிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பச்சிளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிக்க சிறப்பு மையங்கள் வெல் பேபி கிளினிக்ஸ் நடத்தப்படும். இது போன்ற ஒரு மிக சிறந்த அறிவிப்புக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசுக்கு அறிவுறுத்தி இந்த அறிவிப்பை வெளியிட செய்திருக்கிறார்கள். சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பிரிவில் இருந்து விடுவிக்கப்படும். குறை பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிளம் குழந்தைகளை தொடர்ந்து அவர்களது இல்லங்களிலேயே தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் 1,28,00,000 மதிப்பீட்டில் 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். கர்ப்பகாலத்தில் கருவில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடுகளை கர்ப்பிணி தாய்மார்கள் கண்டறிவதற்கு ஊடுகதிர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளில் நோய் கட்டுப்பாட்டின்மையால் வரக்கூடிய விழித்திரை மற்றும் சிறுநீரக பாதிப்புகளை
ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கான சிறப்பு பரிசோதனைகள் 3.19 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும். நீரிழிவு நோயினால் அதிகம் பாதிப்பது பாதங்கள். எனவே அந்த பாதங்களை பாதுகாக்கும் வகையில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் பாதங்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து கால் இழப்பினை தடுப்பதற்காக ஒருங்கிணைந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் 26 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும். திருவள்ளூர், கடலூர், ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருதய, உள்ளூடுருவி கதிரியக்க ஆய்வகங்கள் 32 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் வட்டார மருத்துவமனைகளுக்கு 101 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்திற்கு 18 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும். மலைவாழ் மக்களுக்கு அவசர மருத்துவ சேவைகளை அளிக்கும் வகையில் 2 சக்கர அவசர மருத்துவ வாகனங்கள் பைக் ஆம்புலன்ஸ் இன்றைக்கு 1 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். பழங்குடியினர் நலவாழ்வை மேம்படுத்திடும் வகையில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு, 4 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு காத்திருப்பு அறைகள் மற்றும் இதர வசதிகள் 1 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 100 வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் இதர பொது வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்து மற்றும் அவசர காலங்களில் வழங்க வேண்டிய உயிர் காக்கும் முதலுதவி சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும். ஓட்டுநர்கள் அனைவருக்குமே பயிற்சிகள் பெறுகிற போது அந்த ஓட்டுநர்கள் விபத்து நேர்ந்த இடத்தில் அவர்கள்தான் முதலில் காப்பாற்றுவதற்கு வசதி இருக்கும். எனவே அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படவிருக்கிறது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்ற புதிய சான்றிதழ் படிப்பு சர்டிபிகேட் கோர்ஸ் ஃபார் ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்காக்கும் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வழங்கப்படவிருக்கிறது. மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள், மிக முக்கியமான அறிவிப்பு, மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள் மற்றும் முகாம்கள் வாயிலாக சமூக அளவிலான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகள், குழு மற்றும் தனிநபர் மனநல ஆலோசனைகள், போதை மீட்பு சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பு சேவைகள் வழங்கப்பட்டு உரிய சேவைகள் அளிக்கப்படும். இவைகள் எல்லாம் இன்றைக்கு 110 அறிவிப்புகளில் ஒரு 20 அறிவிப்புகள், மீதம் 90 அறிவிப்புகள் இன்றைக்கு உங்களிடையே இருக்கிறது. அதை இந்த புத்தகங்களை படித்து பார்த்து அதில் எல்லா தொகுதிகளுக்கும் தேவையான மருத்துவ கட்டமைப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த நிதிநிலை அறிக்கையில் இது போன்ற அறிவிப்புகள் வெளிவருவதற்கும் பாலிசி புத்தகம் தயாராவதற்கும் கடந்த 110 ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படுகிற அறிவிப்புகள் எல்லாம் செயலாக்கம் பெறுவதற்கும் எல்லா வகையிலும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா IAS, மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் முருகானந்தம் IAS, மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் 2 உமாநாத் IAS, மாண்புமிகு முதலமைச்சருடைய அனைத்து செயலாளர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களுக்கும், உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் லால்வேனா IAS அவர்களுக்கும், இந்திய மருத்துவ முறை மற்றும் ஹோமியோபதி துறையின் ஆணையர் திருமதி மைதிலி கே ராஜேந்திரன் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் திரு ஹரிஹரன் IAS அவர்களுக்கும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் திருமதி கலையரசி IAS அவர்களுக்கும், தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழக மேலாண்மை இயக்குனர் திரு அரவிந்த் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட இயக்குனர் திரு கோவிந்தராவ் IAS அவர்களுக்கும், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் ராஜமூர்த்தி, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் மருத்துவர் சங்கமணி, இது போன்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் 105 பேர் 105 வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். அதில் ஒவ்வொருவரும் 8-10 தீர்மானங்களை கூட தந்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிற அந்த 105 வெட்டு தீர்மானங்களையும் முழுமையாக படித்திருக்கிறோம். அதற்கான தீர்வுகள் இந்த 110 அறிவிப்புகளிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, அந்த வெட்டு தீர்மானங்கள் அளித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Daily. Taste the Daily.